ஏசப்பா, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோங்க தாவே. எங்கள் வாழ்க்கையிலே மட்டும் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய நாமம் ஒன்றே இயேசுவே, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ரிமன் நஷத்தரப உத்யங்கலப ஷகலப ரபௌக்கம் ரவலவா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு முறை கூட உம்முடைய இரத்தத்தினால் ஏசப்பா எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ரிமன் நஷதரபல பௌக்கம் ரவலவா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரபக்கலப ஷத்தலப ராக்கியனமா. உம்மை பாடி துதிக்கிற வேளையில் ஓ ரபக்கலப ஷத்தலவா, நீரே மகிமைப்படும்படியாக நாங்கள் இன்னும் உம்மை உயர்த்த வேண்டும் ராஜா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வேத வசனத்தின் படி ஆண்டவரே, ஓ ரபக்கலபா, நாங்கள் உயிருள்ள மட்டும் அப்பா கர்த்தரை பாட, உம்மை பாடி துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனே, திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. துதிகளின் பாத்திரனே, திருசித்தம் போல் நடத்தி துர்ச்சன பிரவாகத்தில் தேற்றி நீர் போற்றுவேனே. சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும், சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தமை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே, என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. தினம் தினம் உம்மருளால் தீமைகள் வெல்லுவேன் நான். கனமகிமையாவும் உமக்கே செலுத்துவேனே. உம்மாலே ஒருவளாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவளாக சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நீரின் தஞ்சம் வழிநடத்தும் மேசியாவே, என் மீட்பரே, என் இரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் கோட்டையாக இருக்கிறியப்பா, எங்கள் துருகமாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அப்பா, நீர் எங்களுக்கு இரட்சணிய கொம்பாக இருக்கிறீரப்பா.
இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சதிமோச நாசங்களில் சத்ருவின் பயங்களிலும் சாந்தும்மை நான் ஜீவிப்பேனே. சரணம் சரணம் மேசியாவே. ரீமன் ஷத்தரபல் ஆக்கியனம சத்துரபல பௌக்கமரபலவா. ஏசப்பா நாங்கள் உண்மையே சார்ந்திருப்போம் ராஜா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் எங்களுக்கு வேறே நம்பிக்கை இல்லையப்பா. ரீமன் ஷத்தலப ராக்கியனம தீரபல பௌக்கமரபலவா. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற வார்த்தையின்படி ராஜா உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஜீவிய காலம் முழுவதும் எங்கள் மரணம் வரையிலும் அல்லது அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்தம் உம்மையே நாங்கள் சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சின்னுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் சிமிர்னா ஏஜி சபையின் சார்பாக இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வேத பகுதி தான். இந்த நாளிலும் காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆவியானவர் நம்மிலும் பலத்தவராயிருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாக நாகமான் என்பவன் இருந்தான். அவன் சீரிய தேசத்துக்கு அநேக வெற்றி வாகை சூடி எல்லாவற்றிலும் யுத்தங்களை செய்து எல்லா யுத்தங்களிலும் அவன் ஜெயித்து கொண்டிருந்தான். அவனை கொண்டுதான் கர்த்தர் சீரியாவுக்கு பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் அவனிடத்தில் இருந்தாலும் திறமைகள் இருந்தது, பலன் இருந்தது. அவனுக்கு யுத்தம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லா திறமைகளும் அவனிடத்தில் இருந்த போதிலும் அவனுக்கு இருந்தது குஷ்டரோகம். அப்போ சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சீரியாவில் அந்த சீரியருக்கு ரட்சிப்பை தேடி தந்தவன் இந்த நாகமான் என்பவன். இவன் அப்பொழுது அந்த சீரியாவிலிருந்து தண்டுகள்லாம் புறப்பட்டு என்ன செய்தாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை அவங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். எப்பொழுது வேண்டாமானால் ஒரு நாடு இன்னொரு நாடோட யுத்தம் பண்ணும் பொழுது யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் போய் அங்கு இருக்கிற ஜனங்களை அடிமை கொள்வார்கள், அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வருவார்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இங்கே ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், நாகமானின் மனைவிக்கு அந்த படைத்தலைவனாக இருந்த, அந்த குஷ்டரோகியாக இருந்த, மகாபராக்கிரமசாலியாக இருந்த அந்த நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தாள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சிறு பெண் என்று சொல்லிப்பட்டிருக்கு. ஒரு சின்ன பிள்ளை தான், 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கலாம். அப்பேற்பட்டதான் சிறு பெண். அந்த பிள்ளை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இந்த சீரியா தேசத்துக்கு அவள் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டாள். அவளுடைய வேலை என்னன்னா, அங்கே இந்த நாகமான் படைத்தலைவன் நாகமானின் மனைவிக்கு அவள் பணிவிடை செய்து கொண்டு வந்திருந்தாள். இப்போ பாருங்கள், இதில் பார்க்கும் பொழுது இந்த சிறு பெண்ணு தான். அவள் தன்னுடைய தேசத்தை விட்டு இன்னொரு அந்நிய தேசத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வரும் பொழுது அந்த சின்ன பிள்ளைக்கு எவ்வளவோ அவளுக்கு ஒரு தனிமையின் அனுபவத்தை அந்த பிள்ளைக்கு உணர்ந்திருப்பாள். தன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து எப்படியாய் வந்திருப்பாளோ நாம் அறியோம். அந்த சிறு பெண்ணு தான் அங்கே வந்திருக்கிறா.
இந்த நாகமான் வீட்டுக்கு. அப்போ பாருங்க, அந்த பிள்ளை எவ்வளோ வேதனையோடு, தனிமை என்கிற உணர்வோடு, கண்ணீரோடு, தன் தாய் தகப்பனுடைய பாசம், அன்பு, அரவணைப்பில் இருந்து அவள் பிரிக்கப்பட்டவளாய் இந்த வீட்டுக்கு, இந்த நாகமான் வீட்டுக்கு அவள் கொண்டு வரப்படுகிறாள். ஒரு வேதனையான, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. ஏனென்றால் ஒரு சிறு பெண், அவள் எவ்வளவோ நல்ல முறையில் தாய் தகப்பன் வளர்த்திருப்பார்கள், அன்பு காட்டி அரவணைப்போடு பாசத்தோடு. அப்படி தான் தாய் தகப்பன் அந்த பிள்ளையை வளர்த்திருக்கக்கூடும். ஆனால் அதைவிட மேலாய் தேவ அன்புனால் நிரப்பப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்திருக்கு. உங்களுடைய தாய் தகப்பன், தாய், முக்கியமாக தாய் கண்டிப்பாக தேவனுடைய அன்பை பற்றி நிச்சயமாய் சொல்லியிருப்பா. எங்கே போனாலும் நீ ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அன்பு எப்பொழுது உன்னிடத்தில் இருக்க வேண்டும், எப்பொழுது நீ ஜெபிக்கிறவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் தேவன் மேலுள்ள அன்புள்ளவளாய் அந்த தாய் நிச்சயமாய் அந்த சிறு பெண்ணை வளர்த்திருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் பின்னால் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை இவ்வளவு தைரியமாக அந்த இடத்திலே பேச வேண்டுமானால், தன் தேவன் ஆகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால், அந்த தாயினுடைய வளர்ப்பு அங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறாக வளர்க்கிறோம்? எவ்வளவு பெரியவர்களாக அவர்கள் வளர்ந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறு வயதிலே அவர்களுக்கு தேவனுடைய அன்பை பற்றி, கல்வாரி அன்பை பற்றி, அவருடைய இரக்கத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, அவருடைய ஞானத்தை பற்றி, அவருடைய பாதுகாப்பை பற்றி நிச்சயமாய் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பெரியவர்களாகி திருமணம் முடிந்து ஒரு இடத்திற்கு போனாலும், வேலையின் காரியமாக போனாலும், பிஸ்னஸ் காரியமாக போனாலும், எங்கிருந்தாலும் அவர்கள் தேவனை விட்டுவிட மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாய் நடப்பார்கள், பரிசுத்தமாய் நடப்பார்கள். எங்கிருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வோடு யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை போல, தானியேலை போல அந்நிய தேசத்துக்கு வந்தாலும் பிரதிஷ்டையோடு வாழ்வார்கள். அதுபோல தான் இந்த சின்ன பெண்ணு, அவளுக்கு தனிமை உணர்வு இருக்கும், வீட்டை விட்டு பிரிந்து விட்டோம் என்று சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். ஆனால் அவள் என்ன செய்கிறாள் என்றால், தன் தாயின் உபதேசத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு சிறு பெண்ணாக இருந்தபடினால தான். அதெல்லாம் வேதத்தில் போடப்படவில்லை. ஆனால் அவளுடைய காரியங்கள், அவளுடைய செயல்பாடுகளை நாம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அந்த தாய் அந்த காரியங்களோடு, தேவனுடைய காரியங்களில் நல்ல முறையில் வளர்த்திருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு விளங்குகிறது. பேர்பட்ட தனிமை எங்கு சென்றாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. எங்கே போனாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் அவருடைய தாய் ஊட்டி வளர்த்தபடியினால அவள் கலக்கம் இல்லை. அவளுக்கு திடம் மனதோடு அந்த இடத்துல இருக்கிறாள். தேவனுக்கு சாட்சியான ஒரு சிறு பெண்ணாய் அங்கு இருக்கிறாள். தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்திருப்பாள். எங்கே இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, என் தேவாதி தேவன், என்னை உருவாக்கின தெய்வம், என்னை சிருஷ்டித்த தெய்வம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தெய்வம், நீர் நான் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீர் தான் அனுப்பியிருக்கிறப்பா. இது உம்முடைய தேவ சித்தம், உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி, முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளை, அந்த சிறுபெண் தினந்தோறும் ஜெபித்து கொண்டிருந்திருப்பாள். ஹல்லேலூயா. ஏன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீரப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கவில்லை. அவள் சந்தோஷமாக தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்திருப்பாள். இந்த நாகமானின் வீட்டிற்கு அந்த நாச்சியாருக்கு பணிவிடை செய்யும்படியாக நீர் கொண்டு வந்ததன் நோக்கத்தை ஆண்டவரே நீ நிறைவேற்றி கொடும் என்று சொல்லி அவள் நிச்சயம் ஜெபித்து கொண்டே இருந்திருப்பாள் இந்த சிறுபெண். அப்பொழுது அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் பார்க்குறா, இந்த நாச்சியார், இந்த அம்மா ரொம்ப கவலையோடு இருந்திருக்கணும். நிச்சயமாய் அவன் எவ்வளவு அந்த படைத்தலைவனாகிய நாகமான் சீரிய தேசத்துக்கும் சீரிய ராஜாவுக்கும் எவ்வளவோ பெருமையை தேடிக்கொண்டு வந்தாலும் அவனுடைய சரீரத்தில் என்ன இருக்குது? குஷ்டம் இருக்கிறது. எவ்வளோ பயங்கரமான ஒரு வியாதி. எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய வியாதினால் அவன் பீடிக்கப்பட்டிருந்ததை இந்த சிறு பெண் பார்த்து கொண்டே இருந்தாள். அது நிமித்தம் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை.
எப்பொழுதும் அந்த நாச்சியார் கவலையோடு கூட இருந்திருப்பாங்க, கண்ணீரோடு கூட இருந்திருப்பாங்க. அதை இந்த பிள்ளை என்ன செய்து, சிறுபெண் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவள் தான் ஜெபித்து கொண்டே இருக்கிறாளே, எப்படி ஆகிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அதற்காக அவள் காத்து கொண்டிருக்கிறாள். தன்னிடத்திலே இருக்கிற அந்த இயேசுவின் அன்பு, கர்த்தருடைய அன்பு, தேவாதி தேவனுடைய அன்பை எப்படி நம்ம என்ன செய்யணும், பறைசாற்றணும். ஹல்லேலூயா. அவள் நடக்கைகள், பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் அவள் அந்த நாச்சியாருக்கு கீழ்ப்படிந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக இருந்திருப்பாள். அந்த நாச்சியார் சொல்கிற வேலையெல்லாம் செய்திருப்பாள், நல்ல சந்தோஷமாய் செய்திருப்பாள், உண்மையாய் செய்திருப்பாள். அவள் சொல்கிற காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து செய்திருப்பாள். அப்படி இருக்கும் பொழுது தான் அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். இந்த வீட்டில் என்ன இல்லை, சந்தோஷம் சமாதானம் இல்லையே, குஷ்டம் அல்லவா இந்த நாகமானுக்கு இருக்கிறது என்று சொல்லி படைத்தலைவனாக இருந்தாலும் தேசத்துக்கு அவன் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அவள் மனைவிக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படி என்று சொல்லி அவள் பார்த்து கொண்டே இருந்தவள் ஜெபித்து கொண்டு இருந்திருப்பாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். இப்போ பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. அப்போ இங்கே பாருங்கள், அவள் எது குறித்தும் அவள் பயப்படலை. நம்ம அந்நிய தேசத்தில் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், ஒரு அடிமையாய் வந்திருக்கோம், ஒரு அகதியாய் வந்திருக்கிறோம். நம்ம இங்கே ஒரு வேலைக்காரியை போல் இந்த வீட்டில் இருக்கிறோம். இவங்களை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க என்ன குணம், என்ன காரியங்கள், என்னதுன்னு தெரியாது. சிறு பெண் அல்லவா, அவள் பயந்து கொண்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்த தைரியம், ஹல்லேலூயா. அவள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தாள், தேவ அன்பினால் அவள் பிணைக்கப்பட்டிருந்தாள். திராட்சை செடியோடு இங்கே இயேசுவோடு கொடியாகி அந்த சிறுபெண் அப்படியே அவள் என்ன செய்தா, அவள் இணைந்திருந்தாள். அதனால் அவள் கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாய் அவள் கனி கொடுக்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த கனி கொடுக்கிற நேரத்தை எப்படி சமயம் வாய்க்கிறது என்று சொல்லி அந்த தருணத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். இப்படி தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எப்படி ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லணும். இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன், அவர் தான் உண்மையான தெய்வம். பூமியில் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லி எப்பொழுது நம்ம பெரிய ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்ம செய்திருக்கிறார், எதை சொல்ல வேண்டும், சரியான நேரத்தில் அவளை என்ன செய்கிறா, அதை சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துகிறாள் என்று சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன சொல்வாங்க என்று சொல்லி ஒன்றும் யோசிக்கலை. அவளுடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது அவள் வந்து யார், ஒரு அகதி, ஒரு அடிமைன்னு தான் சொல்லணும், சிறைப்பிடித்து கொண்டு வந்தவள். எதையுமே அவள் யோசிக்கலை. கர்த்தர் நம்மை இந்த வீட்டுக்கு, இந்த சீரிய தேசத்துக்கு கொண்டு வந்தது நோக்கம் ஒன்று உண்டு என்பதை அவள் மறந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அங்கேயும் வந்து ஒரு ஊழியத்தை அங்கு செய்கிறாள். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை தேவனுக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள இருந்த வாஞ்சை, தாகம் எல்லாம் இந்த வேளையில் இங்கு வெளிப்படுகிறது. அவள் தன் நாச்சியாரை பார்த்து சொல்கிறா, அதிகமாக ஒன்றுமே பேசலை, சரியாக சொல்கிறா. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறது இன்னதென்று நம்ம இங்கே அறியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேளையில் நமக்கு தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த நாச்சியாரை பார்த்து அவள் சொல்கிறா, என் ஆண்டவன் சமாரியாவுக்கு தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாக இருக்கும். இவ்வளோ ஒரே ஒரு வார்த்தை தான், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளை, அகதியாய் கொண்டு விட்ட அடிமையான பிள்ளை,
ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. என் ஆண்டவன் சமாரியாளுக்கு அந்த தீர்க்கதரிசனிடத்தில் எலிசா தீர்க்கதரிசியில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று உன் ஆண்டவனிடத்திலே தன் ஆண்டவனிடத்திலே அறிவித்தான். ஆண்டவன்னா சீரியா ராஜாவினிடத்தில் போய் அறிவிக்கிறான். அப்போ அந்த சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தையை இவ்வளவு பெரிய ஒரு படைத்தலைவன் மகா பராக்கிரமசாலி அவன் என்ன செய்கிறான்? அதை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா! எப்பேற்பட்டவனும் பாவ குஷ்டத்தில் அவன் பாவத்தினால் வந்த குஷ்டம் என்பதை அந்த சிறுபெண் அறிந்தபடினால அவள் தைரியமாக சொல்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அதை மறைக்கவில்லை, தனக்குள் அடக்கி வைத்து இருக்கவில்லை. சத்தியத்தை நம்ம அடக்கி வைந்தால் தேவ கோபம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா வேதாகமத்தில். அப்போ சத்தியத்தை அவள் அடக்கி வைக்கவில்லை, சரியான நேரத்தில் அவள் சொல்லுகிறாள். அந்த வார்த்தையை இவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலி அந்த வார்த்தையை அப்படியே நம்பி தன்னுடைய சீரிய தேசத்து ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, நேரம் கடந்து போகிறது. இப்போ பார்க்கும் பொழுது ஏற்ற சமயத்தில் சொல்கிறான். அப்போ அங்கே என்ன நடக்கிறது? ஒரு பெரிய ரட்சிப்பு நடக்கிறது. அப்போ உடனே இவன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் நிருபத்தை அனுப்புகிற சொல்கிறான். அதே போல் அனுப்புகிறான். யார்? சீரிய ராஜா நிருபம் எழுதி இஸ்ரவேல் ராஜாவுக்கு கொடுக்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன குஷ்டரோகத்தை நீக்கின கடவுளாக? இவன் வேணுன்ட்டே என்கிட்ட சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான், என்னை எப்படியாவது காலி பண்ணுங்கிற மாதிரி சமயம் பார்க்குறான், விரோதம் பாராட்டணும், இன்னும் அவன் சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவன் அப்படி நினச்சி இஸ்ரவேல் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், அவங்க பகைய நாடு தானே இஸ்ரேல் நாடு. இஸ்ரேலும் சிரியாவும் சண்டை போட்டு தான் யுத்தம் பண்ணி தான் இவங்க சிரியா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் எந்த ஒரு பகைமை எல்லாவற்றையும் அங்கு மறக்கப்படுகிறது. என்னுடைய படைத்தலைவனுக்கு சுகமாக வேண்டும். அது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எலிசா தீர்க்கதரிசி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்கிற மாதிரி, என்னுடைய படைத்தலைவனுக்கு வேண்டியது சுகம் ஒன்றே, ஆரோக்கியம் ஒன்றே. அவன் நிமித்தம்தான் இந்த சிறிய தேசத்துக்கு எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கி வெற்றிவாக சூடி கொண்டு வருகிறான், ஜெயித்து கொண்டு வருகிறான். அதனால் பகைமை எல்லாம் அங்கு ஒரு நிமிஷத்தில் அவன் என்ன அந்த பிள்ளையினுடைய வார்த்தையை அப்படியே ஏற்று அங்கு நிருபத்தை எழுதுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு பெரிய ராஜாவுக்கு, சீரிய ராஜாவுக்கு தன்னுடைய அந்த படைத்தலைவன் மேல் இருந்த ஒரு பாரம். ஹல்லேலூயா! எப்படி ஆகிலும் அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் என்ன, பகைமை நாட்டுக்கு போனாலும் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா! என்னுடைய படைத்தலைவனுக்கு வேண்டியது சுகம் என்றே, ஆரோக்கியம் என்றே என்று சொல்லி அவன் மேலிருந்த அந்த அன்பு, ஹல்லேலூயா, கரிசனை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல் நீங்களும் நானும் எந்த ஒரு பகைமை குறுக்கே நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா! ரீமன் நஷத்தல பௌக்கமரவலவா, ரியான் தலவ ஷக்கல பௌக்கமரவலவா. அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகணும். ஹல்லேலூயா! என்னுடைய படைத்தனுக்கு சுகம் ஆகணும். அவனுக்கு ரட்சிப்பை பற்றி தெரியாதுதான் சிறிய தேசத்து ராஜாவுக்கு, ஆனால் சுகம் உண்டாகணும். சமாரிலுக்கு எலிசா தீர்க்கதரிசி சுகப்படுத்துவானாமே என்று சொல்லி அவன் அங்கே அனுப்பி விடுகிறான். அப்போ அங்கே போகிறாங்க. காரியங்கள் என்ன நடக்குன்னா, அவன் வாசற்படியில் ரதங்களோடு குதிரைகளோடு வந்து நிற்கும் பொழுது, யார்? நம்முடைய அந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசி வீட்டு வாசற்படியில் நிற்கும் பொழுது அவன் இப்படி நிருபம் எழுதி கொடுத்த உடனே அவன் இஸ்ரேல் ராஜா வஸ்திரத்தை கிழித்த உடனே, நீ எல்லாம் கிழிக்காத, அவனை இங்கே அனுப்பிவிடு என்று சொல்கிறான். அதே போல் அனுப்பிவிடுறான் ராஜா. எங்கள் எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வாசற்படியில் நிற்கும் பொழுதே அவனை வந்து யோர்தானியில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆட்களை விட்டு அனுப்பி விடுறான். அப்போ தான் யார் இவன் ரொம்ப கோபப்படுகிறான், யார்? நாகமான். அவன் வந்து என்னுடைய குஷ்டத்தை தடவி எனக்கு அவன் சொல்வான் பார்த்தா, இவன் என்ன செய்கிறான்? நம்மளை பார்க்கக்கூட இல்லை, நம்மளை தொடக்கூட இல்லை, யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணு என்று சொல்கிறானே. என்னுடைய தமஸ்குவில் ஆப்னாவும் இந்த வசனத்தில் இருக்குது, ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போகிறான்.
அப்போ அந்த ஆப்னாவும் பர்பாரும் நல்லது இல்லையா, அந்த யோர்தான் தானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், அவன் கூட வந்த ஊழியக்காரன், ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நீ செய்ய மாட்டீரா, இது ஒரு சின்ன காரியம் தானே, யோர்தானில் 7 தரம் தானே மூழ்கணும், அப்போ உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று தானே சொல்கிறான், நல்ல காரியம் தானே, இது ஒரு எளிதான காரியம் தானே, இதை நீர் செய்தா என்னன்னு சொல்லும் பொழுது அதையும் கேட்டு அவன் யோர்தானில் இறங்குறான் என்று சொல்லி பார்க்குறோம். யோர்தானில் இறங்கி 7 தரம் முழுகி அவன் எழும்புகிற வேளையில் அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல மாறி அங்கே சுத்தமாகிறான். பாவத்தினால் வந்த குஷ்டம், அந்த குஷ்டம் நீங்கியது. ஹல்லேலூயா. அவன் இறங்குறான், தன்னுடைய இறங்குறான். ஹல்லேலூயா. ரிமன் நஷத்தல பௌக்கமரவலவா. எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்களில் பெருமையிலிருந்து இறங்குவதில்லை. தேவனை அறியாதவர்கள் இன்னும் தேவனை கிட்டி சேராதன் காரணம் என்ன? அவங்க பெருமையிலேருந்து, இவன் ரதத்திலேருந்து இறங்கிட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய மேன்மையிலேருந்து இறங்குறான், தன் படைத்தலைவன்கிற அந்த பெருமையிலேருந்து இறங்குறான். ஹல்லேலூயா. இது நாள் வரை அவனுக்கு இருந்த பெருமையெல்லாம், நான் பெரிய படைத்தலைவன், நான் மகாபராக்கிரமசாலி, என்னை மிஞ்சி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு பெருமையோடு தான் இருந்தான். ஆனால் அங்கு ஒரு ஊழியக்காரன் சொன்ன நிமித்தம் என்ன செய்கிறான்? திரும்ப இறங்குறான். இறங்கி அதே போல் நீங்களும் நானும் இனி எந்தெந்த காரியத்தில் நாம் இறங்க வேண்டுமோ, ஓ ரபக்கலப ஷத்தலவா ரியான் தலப ஷக்கலவா, தேவன் கொடுக்கிற தெய்வீக சுகம் வேண்டுமா, நாம் இறங்குவோமாக. ஹல்லேலூயா. ரி கலப ஷத்தலபௌ கமரவலவா. நம்முடைய பெருமையிலிருந்து, மேட்டிமையிலிருந்து, ஹல்லேலூயா, அகந்தையிலேருந்து, இருமாப்பிலிருந்து நாம் எதை குறித்து பெருமையோடு இருக்கிறோமோ அதுலேருந்து நம்ம இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பெருமையுள்ளக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இவன் அப்படி தான் இருந்தான். திரும்ப அந்த பிள்ளை சொல்ல கேட்டு வர்றான், சிறுபன் சொல்ல கேட்டு. ஆனாலும் ஆப்னாவும் பர்பாரும் இல்லையா தமஸ்குல, யோர்தானில் போய் இவர் என்ன பக்கத்துலேயும் வரல, என்னை தடவி பார்க்கல, தொட்டு பார்த்து தடவி எனக்கு சுகமாக்குவார்னு பார்த்தா அப்படியும் இல்லை அப்படி என்று சொல்லி தன் பெருமையாக பேசுகிறான். ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறான், நான் செய்ய மாட்டேங்கிற மாதிரி. ஆனால் அங்கே ஒரு ஊழியக்காரன் கூட வந்த ஊழியக்காரன் சொன்னதை கேட்டு உடனே இறங்குறான். ஹல்லேலூயா. சுகமடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன வார்த்தை சொல்லுகிறான்? 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப வாரான், தன் தேவனிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்? அந்த மனுஷனிடத்தில், தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வர்றான். எலிசா தீர்க்கதரிசி திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, அவ்வளோ பெருமையோடு அகந்தையாக பேசினவன் ஒரு நிமிஷத்தில் அங்கே இறங்குகிறான். ஹல்லேலூயா. தன் மேட்டிமையிலேருந்து, இருமாப்பிலிருந்து, தன்னுடைய காரியத்திலிருந்து அவன் இறங்குகிறான். அப்பொழுது அவன் வார்த்தை பாருங்கள், இதோ இஸ்ரவேலில் இருக்க தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஹல்லேலூயா. ரீமான் நஷத்தரபல பௌக்கமரபலவா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஒரு சிறு பெண்ணுக்கு அந்த நாகமான் மேலிருந்த பாரம், பாவத்தோடு பாவமாய் இருந்தபடினால அவனுக்கு வந்த குஷ்டம் என்பதை அந்த சிறு பெண் அறிந்து கொண்டாள். பாவத்தினால் வந்த குஷ்டம், இதை நீக்குவதற்கு சமாரியாவில் இருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசினால் முடியும். எலிசா தீர்க்கதரிசி தொழுது கொள்கிற அந்த தேவனுக்கு தான் முடியும் என்று சொல்லி, அந்த தேவனால் தான் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவள் 100க்கு 100 விசுவாசித்தபடினால, நம்பி இருந்தபடினால அங்கே பாருங்க, ஏற்ற சமயத்தில் சொல்கிறா. அவளுக்குள்ள பயம் இல்லை, சிறு பெண்ணாக இருந்தால் கலக்கம் இல்லை, அந்நிய தேசத்துக்கு அடிமை கொண்டு வந்தப்பட்டோம், எந்த ஒரு காரியமும் அவளை பொருட்படுத்தலை, எதுவும் அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்களும் நானும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, இந்த காரியங்கள் ஒன்றும் தடுத்து நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. வேறு எந்த காரியம், அந்த அன்பை, தேவன் மேலுள்ள அன்பை, எந்த காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களோ, நிந்தனைகளோ, அவமானங்களோ, பலவீனங்களோ, வியாதிகளோ ஒன்று நம்மளை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சிறு பெண்ணுடைய சிச்சுவேஷனை பார்க்கும்போது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான். ஆனாலும் அவளுக்குள் இருக்கிற இயேசுவை அவளால் அடக்கி வைக்க முடியலை. ஹல்லேலூயா. ரீமன் நஷத்தல பௌக்கமரவலவா. சரியான நேரத்தில் அவள் செயல்படுகிறாள். அவள் போய் வேற என்ன சொல்ல முடியாது, செய்ய முடியாது.
அவள் இருந்த வீட்டிலே அந்த உதவி செய்து கொண்டு வந்தாள், பணிவிடை செய்து கொண்டு வந்தாள். யாரிடத்தில் சொல்ல முடியுமோ அந்த நாச்சியாரிடத்தில், அந்த நாகமானி மனைவிடத்தில் சொல்லுகிறாள், செயல்படுகிறாள், ஜெபிக்கிறாள். அங்கு காரியங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வாய்த்து அந்த குஷ்டரோகியாக இருந்த அந்த நாகமானுக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. அதுவரையிலும் ரபக்கலபஷத்தலவா. இப்போ தேவநாமத்தை மகிமைப்படுத்தினான்னு சொன்னால் நிச்சயமாய் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அவன் அறிக்கையிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ரிமன் நஷத்தலபௌக்கமரவலவா. ஆண்டவரே என்னை குணமாக்கும், நான் 7 தரம் மூழ்கிறேன், தேவனுடைய மனுஷன் சொன்ன பிரகாரம் நான் மூழ்க போகிறேன், நான் உங்களுடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அதில் அது அப்படி தான் போடப்பட்டிருக்கு வேத வசனத்தில். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே அவன் இறங்கினான், சுகம் பெற்றான், பெரிய சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. அந்த சிறுபெண் மூலமாய் பெரிய ஒரு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ரீமன்னா ஷத்தலபௌ கமரவலவா, தீரபலவ ஷத்தலபௌ கமரவலவா, ரியம் தலப ஷிகலபௌ கமரவலவா. இந்த இடத்திலே இந்த காலை வேளையில் ரபக்கலப ஷத்தலவா ஒரு சிறு பெண்ணை குறித்து நீங்களும் நானும் தியானித்தோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ரிமன்னா ஷத்தலபௌ கமரவலவா. எந்த காரியமும் ஹல்லேலூயா நம்மை தடுத்து நிறுத்தக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் ஆழமாய் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே வந்த பிள்ளை. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழத்தில் மூழ்கின ஒரு சிறு பெண். ஹல்லேலூயா. தேவ அன்பினால, தேவ இரக்கத்தினால, தேவ கிருபையினால, தேவ ஞானத்தினால, தேவனுடைய பரிசுத்தத்தினால, தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய பாதுகாப்பினால நிரப்பப்பட்ட பிள்ளையாக இருந்தபடினால தான். ஹல்லேலூயா. ரபக்கலப ஷத்தலவா, ரியந்தலப ஷத்தல. இவ்வளவு பெரிய மனுஷனாச்சே, நான் எப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே என்று சொல்லலை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு அவளை உந்தி தள்ளினபடினால செயல்படுகிற ஒரு சிறு பெண்ணாய் மாறுகிறாள். தேவ நாமம் அங்கு மகிமைப்பட்டது. குஷ்டரோகியாய் இருந்த, பாவத்தினால் வந்த குஷ்டம் நீங்கியது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ரபக்கலபா. பூமியில் தவிர வேறே தெய்வம் இல்லை, இஸ்ரவேலில் உள்ள தெய்வம் போல தெய்வம் இல்லை என்று சொல்லி அந்த நாகமானுடைய வாயிலிருந்து எவ்வளவு பெரிய சாட்சி புறப்பட்டது. தேவநாமம் மகிமைப்பட்டது. இதே போல் நீங்களும் நான் இருக்கிற வேளையில் ரபக்கலப ஷத்தலபா. இந்திய தேசம் சீக்கிரத்திலே சந்திக்கப்படும். இந்த தமிழ்நாடு சந்திக்கப்படும், திருநெல்வேலி சந்திக்கப்படும். ரீமன்னா ஷத்தலபௌ கமரவலவா. ரபக்கலபா. நாம் ஜெபித்து ஜெபித்து ஒரு இடத்திலே முடங்கி கிடக்காதபடி ரபக்கலப ஷத்தலபா. தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார்? ரபக்கலபா. எதற்காக ரட்சித்தார்? எதற்காக அபிஷேகித்தார்? எதற்காக ஸ்நானப்படுத்தினார்? எதற்காக சபைக்குள்ளே, சபையாகிய பேழைக்குள்ளே உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்தார்? ரபக்கலப ஷத்தலவா. அந்த சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது வெறும் கையாய் அவருடைய வருகையிலே நாம் போகாமல், வெட்கப்பட்டு நிற்காமல், ரபக்கலப ஷத்தலவா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கிறிஸ்துவண்டை சேர நீங்களும் நானும் செயல்படுவோமாக. ரபக்கலப ஷத்தலவா. இந்த சிறுபெண் மூலமாய் கனி, அங்கு ஆத்தும கனி ரபக்கலப ஷத்தலவா அங்கு வந்தது. ஹல்லேலூயா. ரபக்கலப ஷத்தலவா. அதே போல் நீங்களும் நானும் தேவனிடத்தில் கிருபைகளை கேட்போம், ஞானத்தை கேட்போம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த சிறு பெண் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினாள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பு அங்கு வந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. மீட்பர் இயேசு மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சின்னுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.